குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரவந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 4 உரையாசிரியர் திருமதி ஆனந்தி துரை தொடர்ச்சி. மன்னர் அசுபதியின் இந்த சொல் இனி நடக்க இருக்கின்ற அனைத்தும் வித்தாக அமைகிறது. உயர்தலங்களில் இருந்து மேன்மை பொருந்திய திருக்கரம் ஒன்று பூட்டப்பட்டிருக்கும் அவளது இதே கதவுகளை திறக்கிறது. அவளுடைய பேராற்றலானது எந்த பணி நிமித்தம் இங்கு பிறத்தெடுத்துள்ளதோ அந்த பணி அது அவளுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு மந்திரம் உச்சரிக்கப்படும் போது யோகியின் செவிகள் முதலில் அதனை கவனத்துடன் செவிமடுத்து உள்வாங்குகின்றன. பின்னர் அந்த மந்திரமானது அவனது மூலப்பகுதிகளுக்கு சென்று அதனை தூண்டிவிட்டு அங்குள்ள ஒளிக்குன்றிய அறியாமை அணுக்குகளில் தனது ஒளி அதிர்வுகள் கொண்டு மாற்றங்களை செய்கிறது. அதுபோன்று மன்னர் அசுபதியிடம் இருந்து வெளிப்படுகின்ற மந்திர வாக்கியங்கள் சாவித்திரிக்குள் தங்களுடைய செயல்பாட்டை தொடங்குகின்றன. பொதுவாக புறசெவி கொண்டு கேட்பவர்கள் வெறும் சொற்கள் மட்டுமே கேட்கிறார்கள். கேட்டு அதன் பொருளை மனதால் அறிகிறார்கள். ஆனால் மனமானது மெய்ப்பொருளை அறியும் திறனற்றது. மனதால் உண்மை பொருளை கிரகிக்க முடியாமல் போகும்போது மனம் பின்வாங்குகிறது. அதன் சிந்திக்கும் திறன் விலகி நிற்கிறது. மனம் மௌனமாகி ஞானத்துக்கு வழிவிடுகிறது. இவ்வாறு மனம் மௌனமாகும் போது அந்த செயல்களானவை ஆன்மாவின் தலங்களுக்குள் வருகின்றன. ஆன்மாவின் ஆழ்ந்த பகுதிகள் மேலெழும்பி அந்த வார்த்தைகளை உள்வாங்குகின்றன. சக்தியுடப்பட்ட அந்த சிறு தொல்லானது தனது சந்தர்ப்பம் கொண்ட அதிர்வுகளுடன் உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலிக்கின்றது. அந்த ஒலியானது கேட்பவனின் எண்ணம், நோக்கு, உணர்வு, புலன்கள், உடலின் ஜீவன் என அனைத்தையும் கைப்பற்றுகிறது. அப்போது அவன் பெரும் பரவசத்துக்கும் நித்தியமான மாற்றத்துக்கும் ஆளாகிறான். அவன் தனக்குத்தானே உணர்வளவில் விரிவடைவதிருப்பதை உணர்வான். தான் பேராற்றலுடன் திகழ்வதையும் அறிகிறான். அனைத்து ஞானமும் சமுத்திரம் போன்று ஓடிவந்து அவனை சூழ்ந்து கொள்கின்றது. தூய்மையான வெண்ணிற சுடரொளியால் திருவுமாற்றம் பெறுகின்ற அவன் மகிழ்ச்சியும் அமைதியும் செறிந்த சுவரங்களில் நடைபயில்கிறான். இறைவனின் திருமுகத்தை தரிசிக்கிறான். அனைத்தையும் கடந்து நிற்கும் அவரது திருவாய் மொழியை கேட்கிறான். இத்தகைய தெய்வீக நிலைக்கு இணையான உன்னதமானது மன்னர் அசோபதியின் வார்த்தைகளால் சாவித்திரியின் உயிருள்ளும் தூவி விதைக்கப்படுகிறது. Accustomed scenes were now and ended play, moving in muse amid familiar powers, touched by new magnitudes and fiery sign. She turned to vastnesses not yet her own, allowed her heart throb to unknown sweetness. The secret of an unseen world were close. Page 375.